ஐயோ! பெரிய டாபிக் வேற பேச போறோம். ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். சரி. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவரிஒன் இஸ் ஃபைன். இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் பேச போறேன். ஆனா எல்லாரும் வந்துட்டு இதுக்கு வந்து நெறைய பேர் வந்துட்டு பயங்கரமா ஆ எல்லாரும் திட்டுவீங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஓகே, எனிவே ஆ சொல்லலாம். சொல்லித்தான் ஆகணும். வேற ஆப்ஷனே கிடையாது. சரியா? நீங்களும் கேட்டுதான் ஆகணும். கேட்டுட்டு கூட திட்டிக்கங்க. பட் வந்து டீசென்ட்டா திட்டுங்க. ஓகே. ஓகேங்க. இப்ப வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீட் அத பத்தி தாங்க பார்க்க போறோம். நீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் டேட்டாஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சத, நான் பார்த்தத. ஓகே. ஏன்னா சொல்ல போற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கணும் இல்லையா? நம்ம பாட்டுக்கு வந்துட்டு பொத்தாமதா சொல்லிடக்கூடாது. அதுக்காக தான். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நீட். நீட்னா என்ன? இப்ப எதுக்காக இந்த டாபிக்க வந்து பேசுறோம் அப்படின்னு நான் எடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. நீட் வந்து அதாவது 3 வருஷமா வந்து நீட் எழுதியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு 19 வயசு, 20 வயசுல இருந்தும் நீட் தேர்வுக்காக வந்து எழுதியிருக்காங்க. இது 3 அட்டெம்ப்ட். இப்ப வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதாவது ஒரு எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறோமா, தோக்குறோமா அதெல்லாம் செகண்டரி. பாஸ் ஆகலைங்களா? ஆனா ஒரு ஃபியர், ஒரு அச்சத்தால செத்து போறதுங்கிறது, சூசைட் பண்ணிக்கங்கிறது பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இது ரொம்ப வந்து ஆஹ் இத கேட்டோன்னே எனக்கு ரொம்ப யூஸ்வலாவே வந்துட்டு இந்த மாதிரி படிப்புக்காக யாராச்சும் வந்து இறந்து போறாங்க அப்படிங்கறத வந்து நான் என்னைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஏன்னா வாழ்க்கைங்கிறது இவ்வளவு பெரிய விஷயம், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு லைஃப்ல. அதெல்லாம் வந்து இது பண்றப்ப கூட நம்ம அதெல்லாம் தாண்டி வரோம் வாழ்க்கையில. படிப்புங்கிறது ஜஸ்ட் ஒன் பார்ட் ஆஃப் த லைஃப் தான். ஓகே, அது ஒரு காவாசியா, அரைவாசியா லைஃபோடைய அவ்வளவுதான் அது. அதுக்காக வந்து சூசைட் பண்ணிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, என்கரேஜே பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இது முக்கியமா வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரிங்களா? இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஏன் வந்து இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீட் எக்ஸாம் வந்துட்டு எதுக்காக வந்து கொண்டு வந்தாங்கன்னா, இப்ப வந்து ஆல் ஓவர் வந்து இந்தியால வந்துட்டு எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்துட்டு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து மெடிக்கல் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க இல்லையா? ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ ஒரு பிடிஎஸ் டாக்டரோ ஆகணும் அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருக்கணும்னா நீட் மூலமா போனா அது வந்து காமன் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீட்ங்கிறது வந்து அதுதான் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நீட்டுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து எப்படி வந்து எம்பிபிஎஸ் சீட் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து கிடைச்சது, பிடிஎஸ் எம்பிபிஎஸ் எல்லாம்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே வந்து பசங்க வந்து 12th மார்க்கை வந்து வச்சுதான் கிடைச்சது. இப்ப 12th மார்க்கோடைய ஸ்கோர் இருக்கும் இல்லையா, அதை வச்சுதான் கட் ஆஃப் வச்சு ரிசர்வேஷன் அது எல்லாமே வந்துட்டு இது பண்ணிதான் அதுல வந்துட்டு அவங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து 2017 தான் நீட் வந்து பண்ணாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அந்த டைம்ல வந்து சண்முகம் அனிதா அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாங்க இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் நீட்ல ஃபர்ஸ்ட் வந்து சூசைட் பண்ணி இறந்த பெண் வந்துட்டு அனிதா அவர்கள் தான். அப்ப வந்து அவங்க இருந்தாங்க. அப்ப வந்து அந்த டைம் பீரியட்ல வந்து ரொம்ப வந்துட்டு எல்லாருமே ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோம். எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? தமிழ்நாடே ரொம்ப கொந்தளிச்சு இருந்தது அந்த டைம்ல. நம்ம எல்லாருமே பாத்திருக்கீங்களா? அந்த டைம் பீரியட்ல மட்டும்தான் கொந்தளிப்போம். ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு, ஏதாச்சும் ஒரு ஆஹ் என்ன சொல்றது டிசப்பாயின்மெண்ட் நடந்ததுன்னா தான் நம்ம எல்லாருமே அப்ப கொந்தளிப்போம். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போகணும் இல்லையா? ட்ரூ, இது வந்து ரியாலிட்டியும் கூட. வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட். ஏன்னா பண்ண வேண்டிய பொசிஷன்ல இருக்கவங்க யாருமே எதுவுமே பண்ணல. நம்ம எல்லாம் நார்மல் பீப்புள். நம்மளால என்ன முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாம்? நத்திங். சரியா? அப்ப வந்து 2017 வந்துட்டு வருது. அப்புறம் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அப்ப வந்து ஏஐடிஎம்கே தான், ஏடிஎம்கேவா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில இருந்தாங்க, பொறுப்புல இருந்தாங்க பதவியில. அப்ப வந்து டிஎம்கே பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அதுல வந்து நாங்க வந்து நீட்டை வந்து அடிச்சிடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. பட் வந்து இன்ன வரைக்கும் அந்த வாக்குறுதி வந்து போச்சான்னு தெரியல. தெரிஞ்சு 2022, 23, 24 ஐ திங்க் 4 to 5 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். நீட் எக்ஸாம் எழுதி அதுல பாஸ் பண்ணி நிறைய கொஞ்சம் பசங்க வந்து வந்திருக்காங்க. ஓகே, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. இன்ன வரைக்குமே பண்ணல. சரியா? இதுல எப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் என்ன சொல்றாங்க, டிஎம்கே தான் இதுக்கு காரணம். டிஎம்கேல உள்ளவங்க தான் வந்து நீட்டை வந்து ஒழிக்கிறோம் சொன்னீங்களே, இன்ன வரைக்கும் நீங்க முடிச்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க. டிஎம்கே பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அப்பா ஏடிஎம் அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிடம்
முன்னேற்ற கழக மக்களே கேட்டுக்கோங்க. 2016ல 33-34 லோக்சபா மெம்பர்ஸ் இருந்தீங்க, 13 ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருந்தீங்க. அந்த பில்ல வந்துட்டு பாஸ் பண்ணணுங்கிறப்ப நீங்க ஏன் அப்போஸ் பண்ணல? அப்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இப்போ மாத்தி மாத்தி ஆளாளுக்கு வந்துட்டு ஒருத்தவங்களை பிளேம் பண்றதுனாலயே குறை சொல்றதுனாலயே என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே கிடையாது. சரியா? இதுல யாரு பாதிக்கப்படுறது? நீங்க பாட்டுக்கு 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஆட்சி மாறிடும் போயிடும். இதுல யாரு வந்து அல்லோலப்படுறது? எப்ப பார்த்தாலும் நாங்க பிள்ளைங்களை பெற்றுட்டு செத்து போங்க சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்படித்தானே நடக்குதுங்க. ஒரு விஷயம் வந்து முக்கியமா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கல. கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி வந்துட்டு அதை வந்து வாங்கவே முடியாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கோங்க. ஜல்லிக்கட்டை மக்கள்லாம் வந்துட்டு போராடி கஷ்டப்பட்டு அதை இது பண்ணோம். ஒருவேளை ஜல்லிக்கட்டை வந்துட்டு நம்ம போராடாம அந்த இதை வந்து பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜல்லிக்கட்டை வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிதான் இருந்திருப்பாங்க. சரியா? அது நம்மளுடைய சக்சஸ். அதே மாதிரி வந்து இப்ப வந்து டங்ஸ்டன் நடந்தது போராட்டம். ஒருவேளை வந்து போராட்டம் நடந்து அவங்க அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம தடுத்து நிப்பாட்டிட்டோம். கரெக்டா? மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி, அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா நீட்டுங்கிறது அப்படி கிடையாது. நீங்க இப்ப வந்து யோசிச்சு பாருங்களேன். இப்ப நெப்புங்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இல்லையா? அதான் மும்மொழி கொள்கை. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது நெப்புங்கிறது வந்து மும்மொழி கொள்கை தான் நமக்கு தெரியும். அதுல நிறைய இருந்தா கூட நமக்கு தெரிஞ்சதுன்னா 3வது மொழியை வந்து அது ஹிந்தியை திணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் நமக்கு தெரியும் இல்லையா? அது மும்மொழி கொள்கை. அது வந்துட்டு இது பண்றப்ப வந்துட்டு எல்லாருமே இப்ப வந்து போராட்டம் பண்றோம். எனக்கு இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் வந்து ஒண்ணுதாங்க. மும்மொழி கொள்கையை வந்து எதிர்த்து நிக்கிறோம். நம்ம இன்னைக்கு இவ்வளவு வந்து பண்றோம் இல்லையா? இப்ப நான் இது ஆதரவா பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. தயவு செஞ்சு எல்லாரும் இதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம், நாங்க எங்களுடைய கோட்பாடு குறிக்கோள்ல தான் கரெக்டா இருப்போம் அப்படின்னு எந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் வரவிடாம வச்சிருக்கோம். அப்ப நீட்டையும் நம்மளால வரவிடாம வச்சிருக்க முடியும் தானே? இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்கதான் நீட்டை கொண்டு வந்தோம்னு சொல்றோம். பட் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மக்களால தானே அது நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு பார்ட்டி அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் தானே? இப்ப நெப்பு கொண்டு வர்றப்ப நீங்க எல்லாருமே எகென்ஸ்டா இருக்கீங்க. அதை வந்து அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன்னு கேட்டா நம்ம எல்லாரும் எகென்ஸ்டா இருக்கோம், கொண்டு வர முடியல. அதே மாதிரி நீட்டையும் கொண்டு வர முடியாம பண்ணிருக்க முடியும் தானே? அப்ப ஏன் பண்ணல? இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போறாங்க, எத்தனை பிள்ளைங்க செத்து போறாங்க. இதுல வந்துட்டு இப்போ வந்து மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்த தெளிவா புரிச்சுக்கணும். இப்ப ஏன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஏன் பயம் வருது? நிறைய பேர் வந்து பாத்திருக்கீங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல இருக்க பிள்ளைங்க தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ல வந்து நிறைய பேர் வந்துட்டு அவங்களால வந்து எலிஜிபிள் ஆக முடியுமோ இல்லையோன்னு சொல்லிட்டு இறந்து போனாங்க. இதுக்கான ரீசன் என்ன நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க? சொல்லுங்க. இதுக்கு ரீசன் வந்துட்டு என்ன? ஏன்னா எஜுகேஷன் சிஸ்டம் தாங்க இதுக்கு முக்கியமான காரணம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கல 3 எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் வந்து ஒன்னு சிபிஎஸ்சி, அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் போர்டு. சரிங்களா? இது 3 எப்போதுமே நீங்க ஒரு காமனா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு எப்படி வைக்கணும்? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இப்ப இருக்கும். இப்ப என்ன சொல்றது? இப்ப ஓட்டப்பந்தயம் ஓடும். சரிங்களா? நல்ல பிராக்டிஸ் ஆன ஒரு பையனையும் ஓட வைக்கிறோம் அந்த போட்டியில. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப பிராக்டிஸ் எல்லாம் கொடுக்கலப்பா, சும்மா ஓரளவு பிராக்டிஸ் பண்ண பையனையும் ஓட வைக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் பிராக்டிஸே பண்ணல, அவங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படிங்கிறவங்களையும் ஓட வச்சுப்போம். அப்ப யார் ஃபர்ஸ்ட் வருவா? யார் வின் பண்ணுவாங்க? சொல்லுங்க, பாருங்க, யோசிங்க. அப்ப நல்ல பிராக்டிஸ் பண்ணவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பிராக்டிஸ் தான் வந்து எப்போதுமே வந்து அங்க வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்கிறீங்களோ அப்பதான் வந்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகும், அது சக்சஸ்ல கொண்டு போய் முடியும். சரிங்களா? அதே மாதிரிதாங்க இங்க. இப்ப சிபிஎஸ்இ இருக்கு அப்படின்னா சிபிஎஸ்இ தான் வந்துட்டு நீட்டையே வந்துட்டு இது பண்றாங்க, கண்டக்ட் பண்றதே சிபிஎஸ்இ தான். அப்ப சிபிஎஸ்இ என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய இதுலதான் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எடுப்பாங்க நீட்டுக்கு. அவங்க போயிட்டு இந்த ஸ்டேட் போர்ட்ல உள்ள கொஸ்டினை எடுங்கப்பா, அப்புறம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல இருக்க கொஸ்டின் பேப்பரை அந்த சிலபஸ் படி எடுங்க அப்படின்னு. சிலபஸ் அதாவது என்சிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலபஸ் சிஸ்டம் வந்து இருக்குங்க. அது வந்து சிபிஎஸ்இ என்சிஆர்டி தான் சிபிஎஸ்இக்கான சிலபஸே வந்துட்டு ஃப்ரேம் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப சிபிஎஸ்இ கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸாமுக்கு அவங்க தானே வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. அப்ப சிபிஎஸ்இ ஃபார்ம்ல தானே இந்த கொஸ்டின் சிலபஸ்ல தானே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்.
இப்ப சிபிஎஸ்இ படிக்காத, சிபிஎஸ்இ என்சிஆர்டி ஃபாலோ பண்ணாத, என்சிஆர்டி புக்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணாத மெட்ரிகுலேஷனா இருக்கட்டும், ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், அவங்க எப்படி அதுல வந்து ஜெயிக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க? எஜுகேஷனே இங்க வந்து இதா இருக்கு. சிபிஎஸ்இல என்சிஆர்டில ஃபாலோ பண்றவங்க அதுல நல்ல ஈஸியா இருக்கும். அதை வச்சு படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸ்டேட் போர்ட்ல இருக்கவங்க நார்மல் நம்ம ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், மெட்ரிகுலேஷனா இருக்கட்டும், சமச்சீர் கல்வியை தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க வின் பண்ணுவாங்கன்னு வந்துட்டு நீங்க நினைக்கிறீங்க? உடனே இதுல கேட்காதீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு வச்சிருந்தாங்க. அப்ப வந்துட்டு வின் பண்ண இல்லையா, ஸ்டேட் போர்ட்ல உள்ளவங்க இது பண்ணலையா? ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தாங்க இருக்கு. ஒண்ணு, நீட் நீங்க கொண்டு வந்திருக்க கூடாது. சரியா? நீட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும்ன்றதான் ஆப்ஷன். அதை விட்டுட்டு ஒண்ணு கொண்டு வந்துட்டீங்கல்ல, கொண்டு வந்தா எப்படி அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணணும், எப்படி அதுக்கு ஏத்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும், எப்படி அவங்களை கொண்டு வரணும் அப்படிதான் யோசிக்கணும். சரியா? உங்களால கொண்டு வரத தடுக்க முடியல. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும், இருக்க சிஸ்டம் கொண்டு வந்துட்டீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க, அதுல எப்படி வந்து இது பண்ணணும் தான் தெரியணும். இப்ப வந்து உங்களால வந்து பண்ண முடியுமா? இது பாசிபிள் ஆகுமா? சொல்லுங்க பாக்கலாம். நிச்சயமா பாசிபிள் ஆகுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா 2024 வந்து நீட் தேர்வு எழுதுறதுக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ணவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1,38,997 பேர். சரியா? அதுல அப்பேர் ஆனவங்க எத்தனை பேருன்னா 1,23,078 பேர் வந்து அப்பேர் ஆயிருக்காங்க. ஆப்சென்ட், அதாவது நீட் எக்ஸாம் படிக்கிறது பயந்துகிட்டே நிறைய பேர் வந்துட்டு அந்த பரீட்சைக்கு போகலங்க. அதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 15,919 பேர் இருக்காங்க. இதுல குவாலிஃபை ஆனவங்க வந்து 59,785 பேர் வந்துட்டு குவாலிஃபை ஆகியிருக்காங்க. சரியா? இது வந்து அக்கார்டிங் டு 2024 டேட்டா. சரியா? அதனால வந்து இன்னதான் பாத்துக்கோங்க. 1,38,000 எங்க இருக்கு, 59,000 எங்க இருக்கு, யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த லேப் எல்லாம் எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் எப்படி இருக்கு கேட்டா வந்துட்டு நாங்க வந்து கொண்டு வந்துட்டோம். நாங்க நிறைய விஷயம் வந்துட்டு சொல்றாங்க. ஏன் வந்து நீட் வந்துட்டு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சொல்றாங்க. ஒண்ணு, அந்த மாதிரி வந்து நீட் கொண்டு வரல அப்படின்னா என்ன இருக்கும்னா, நிறைய பேர் அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களை வந்துட்டு கோட்டா மூலமா வந்துட்டு வச்சுப்பாங்க. அதனால வந்துட்டு அவங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு வந்து டாக்டர் சீட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கு. இதுல ஏன் வந்து நீட்டோடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நிறைய ரூரல் ஏரியால இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களால எல்லாம் நிறைய கோச்சிங் எல்லாம் போக முடியாது. ஏன்னா கோச்சிங் காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா 75,000 1,00,000 எல்லாம் இருக்கும். சரியா? அப்படி இருக்கிறப்ப நார்மலான ஒரு ஏஜஸ் கூலி வேலை பாக்குறவங்களோட பிள்ளைங்க எல்லாம் எப்படி அதை வந்து எலிஜிபிள் அடைய முடியும் சொல்லுங்க பாக்கலாம். நிச்சயமா அடைய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அன்றாட வாழ்க்கைங்கிறதே ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுல வந்து படிக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம எப்படி பண்ண முடியும்னு நினைச்சு பாருங்க. அப்புறம் வந்துட்டு சிபிஎஸ்ல படிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது ஆல்ரெடி வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எஃபர்ட் போட்டா போதும், அவ்வளவுதான். சரியா? ஆனா சமச்சீர் கல்வியை படிக்கிற நம்ம மெட்ரிக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் போர்டா இருக்கட்டும், எப்படி அந்த அந்த இதை வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க, ரீச் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதெல்லாம் என்ன சொல்றது, எஜுகேஷன் வந்து சேமா இருந்து எல்லாம் ஈக்குவலா பண்ணிட்டு நீங்க ஒரு எக்ஸாம் வச்சாதானே அது வந்து காமன் எக்ஸாமா இருக்கும். எஜுகேஷனே இங்க வந்து சேம் இல்ல, ஈக்குவலா இல்ல. அப்படி இருக்கிறப்ப வச்சுட்டு ஏன் வந்து ஒரு அனாவசியமா, ஏன் பிள்ளைங்களோட வாழ்க்கையில விளையாடுறீங்க? ஒரு உயிரோட வேல்யூ தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எல்லாருக்கும் தயவு செஞ்சு எஜுகேஷன் வந்து ஒரு விஷயம் வந்து புதுசா எஜுகேஷன்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் எல்லாரும் கொந்தளிக்கிறீங்க, எல்லாரும் வந்து சண்டை போடுறீங்க. மும்மொழி கொள்கையை திணிக்க போறாங்க, அது போறாங்க. மும்மொழி கொள்கை திணிக்காம போங்க, என்னவோ பண்ணுங்க. சரியா? ஆனா அட்லீஸ்ட் இல்லைன்னா வந்து காமன் ஆக்குங்க எஜுகேஷன் சிஸ்டம். ஏன் இப்ப வந்து சமச்சீர் கல்வியில சிபிஎஸ்இ ரிலேட்டடான விஷயங்களை சேர்க்க முடியாதா? நீங்களா ஃப்ரேம் பண்ணதானே 1952 நினைக்கிறேன் குலக்கல்வி திட்டம்னு ஒண்ணு இருக்காங்க. அந்த குலக்கல்வி திட்டம் வந்துட்டு அப்ப வந்து படிக்கிறதே பெரிய விஷயமா இருந்ததா. அப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 மணி நேரம் வந்து பிள்ளைங்க போயிட்டு படிச்சுட்டு வருவாங்களாம். அதுக்கப்புறம் ஏன்னா அப்பெல்லாம் டீச்சர்ஸ் கம்மி, படிக்கிறது கம்மி. அப்புறம் வந்து அவங்கவுங்க வேலை, இப்ப வந்து கொத்தனார் பையன் வந்துட்டு அந்த வேலையை பார்க்கணும், விவசாயினா விவசாயி பையன் குழந்தை வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும். இப்ப வந்து துணி துவைக்கிறோம்னா துணி துவைக்கிறவங்க அந்த பையன் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அவங்க வீட்டுல வந்து பண்ணணும். இப்ப கார் ஓட்டுறான்னா கார் ஓட்டுற பையன் வந்து அவங்க அப்பா ஹெல்ப் பண்ணணும். இதுதான் குலக்கல்வி திட்டமா? அப்ப யோசிச்சு பாருங்க. ஒரு புதுசா வந்து அதுக்கப்புறம் அதை எதிர்த்து அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணி அதுல வந்து கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்து எஜுகேஷன் சிஸ்டம் வந்து முன்னேறி இருக்கிறோம்.
சரியா? அதுக்கு பின்னாடி எத்தனையோ உயிர்கள் வந்து போயிருக்குது. சரியா? எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்ப எல்லாரும் நான் பழசேதான் புடிச்சிட்டு இருப்பேன், நான் அப்படியேதான் இருப்பேன், நான் எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, அப்ப குலக்கல்வி திட்டத்துல எல்லாரும் இருந்துக்க வேண்டியதானே? ஏன் இந்த மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாம் மாறுச்சு? அப்படியே இருந்து அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு அதையும் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே? ஏதாச்சும் புதுசா ஏதாச்சும் ஒண்ணு கொண்டு இதுக்கு வந்து இங்க பாருங்களேன், நான் இப்போ சொல்றேன், நெப்புக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேச கிடையாது. சரியா? இது வந்து ஒரு கவர்மெண்டோட ஒர்க் தான். இப்ப நெப்பு வந்துட்டு இருக்கு, ஓகே, மும்மொழி கொள்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நெப் பாலிசி 2020ல அதுல வந்து மும்மொழி கொள்கை ஒன் ஆஃப் த பார்ட் தான். சரியா? ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வந்து திணிக்கணுங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் திங் தான். ஆனா அதுல எவ்வளவோ வந்து இப்ப 10 வந்து நீங்க வந்து சொல்றீங்க, நீங்க 10 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு மொழி அந்த நெப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நம்ம ஆபீஸே போறோம், ஒரு வேலையே பாக்குறோம்ப்பா. சரியா? என்ன பண்ணுவாங்க? இப்ப வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட்டிங் டிஸ்கஷன் வைப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒத்து வருதா, ஒத்து வரலையா, இது வந்து ஒத்துக்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் தானே போகுது. இப்ப ஒரு விஷயம் அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், என்ன பண்ணணும்? இப்ப நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க, நான் வந்து நெப்ப கொண்டு வரணும்னு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ட கேக்குறாங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அதை பார்க்கணும், என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. பார்க்காமலே நீங்க வந்துட்டு மும்மொழி கொள்கையை தான் எது டார்கெட், எது மும்மொழி கொள்கையை திணிக்க பாக்குறீங்கன்னு நினைச்சிட்டா எப்படி? அதுல ஒரு வேலை நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கலாம் இல்லையா? இப்ப நம்ம மனுஷங்களா இருக்கோம், நமக்குள்ள 1000 கெட்ட குணங்கள் இருக்கும், அட்லீஸ்ட் 10 நல்ல விஷயமாச்சும் இருக்கும் இல்லையா? இப்ப நீங்க வந்து அதை வந்து கோத்ரூ பண்ணணும், அந்த நெப்பை வந்து கோத்ரூ பண்ணணும். அந்த நெப்ல வந்துட்டு இதெல்லாம் எங்கனால பாசிபிளா முடியும், இதெல்லாம் எங்கனால முடியாது, இதெல்லாம் எங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும், எங்களுடைய கவர்மெண்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ஓகே, எங்க பீப்புளுக்கு இதெல்லாம் செட் ஆகும். இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், ஹிந்தியை நீங்க இது பண்றீங்களா, இதை ரிஜெக்ட் பண்ணிடுங்க, இதுல இருந்து எடுத்துருங்க. மத்ததெல்லாம் இருக்கா? டெக்னாலஜி வளருதா, அது வளர்றது மாதிரி இருக்கா, அதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு. இப்ப 10 பாயிண்ட் நெப்ல இருந்துச்சுன்னா அதுல 5 உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு அதை எடுத்துக்க வேண்டியது தானே? அது என்ன பொதுவா எல்லாத்தையும் வேணாம்னு சொல்றது? முதல்ல வந்து இதெல்லாம் என்ன சொல்றது? இப்போ சிபிஎஸ்இ கொண்டு வாங்க, தயவு செஞ்சு சமச்சீர் கல்வி எல்லாம் தூக்குங்க. எதுக்காக சமச்சீர் கல்வி வச்சிருக்கீங்க? இன்னைக்கு இத்தனை பேர் சாகுறதுக்கா? எந்த ஒரு வளர்ச்சியும் எந்த ஒரு எஜுகேஷனும் வந்து ஒரு மக்களை சாகடிச்சு எல்லாரையும் இது பண்ணிதான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட வளர்ச்சி தேவையே கிடையாது. சரியா? இதெல்லாம் எப்ப வந்து உங்களுக்கு போய் உடனே ஏதாச்சும் பேச ஆரம்பிச்சுட்டா, அப்படியாப்பா இப்படியாப்பா இவங்க பேசிட்டாங்க, இவங்க பெரிய இதா அப்படின்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா? முதல்ல எதா இருந்தாலும் இது பண்ணி இத்தனை பேரை சாகடிப்பீங்களா? இத்தனை பேர் செத்து போய்கிட்டே இருக்கட்டுமா வருஷம் வருஷம்? ஒரு சொல்யூஷன் வந்தாச்சா, அதுக்கப்புறம் என்ன, ஓகே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதுதான் வந்து புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு உட்காந்து சாவடிச்சுட்டே இருப்பீங்களா? எல்லாரையும் பலிகடா ஆக்கிட்டு இருக்கதா என்ன நாட்டுல? இதெல்லாம் எப்ப மாறப்போகுதுன்னே தெரியல. இதெல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லாருமே வந்து படிச்சிருக்கீங்க, எல்லாரும் ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு இதுல இருக்கீங்க எல்லாருமே. அது ஏழை பிள்ளையா இருந்தாலும் சரி, பணக்கார பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு தாய்க்கோ ஒரு தகப்பனுக்கோ அதுக்கு உள்ளதான். சரியா? திருப்பி அவங்களால ஒரு குழந்தைய வந்துட்டு வளர்க்க முடியுமா? அந்த உயிரோட வேல்யூ தெரியுமா? உங்க பிள்ளைங்க, அதாவது நீங்க நாட்டை ஆள்ற எல்லாரும் உங்க சொந்த பிள்ளைங்களா யாரையுமே நீங்க நினைக்க வேண்டாம். அட்லீஸ்ட் வந்துட்டு தத்து புள்ளையா வச்சு நினைச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யுங்க. சரியா? நீங்க என்னவோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சாதகமா என்ன விஷயத்த வேணாலும் பண்ணுங்க, அட்லீஸ்ட் எங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாச்சும் நல்லது பண்ணுங்க. இதான் நான் சொல்ல வந்தேன். இதுல வந்து யாரையும் வந்து இது பண்ணி யாரும் சப்போர்ட் பண்ணி பேச நான் நினைக்கலங்க. தேங்க்யூ. பாய்.